Welcome to VL Academy. In the video, issue 4 feature and reissue of shares chapter other exercise problem number 28 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.116. நீங்க இந்த textbook வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் descriptionல link கொடுத்திருக்கேன். அந்த affiliated link யூஸ் பண்ணியும் நீங்க textbook வாங்கிக்கலாம். Okay, now let's get into the problem. இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் லைக் தட் படிக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். லைக் அசியூம் தட் யூ ஆர் இன் எக்ஸாம் ஹால். இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் நிதானமா படிச்சோம்னா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Tuticorin Co Limited has resolved to utilize rupees 5 lakh out of reserve fund declaration of bonus to its shareholders. அதாவது என்னன்னா, ரிசர்வ்ல வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் வைக்கணும். ஓகே, எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ இன்கம், அது அவ்வளோ டீப்பா நம்ம போக வேணாம். பட் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் ரிசர்வ்ல வைக்கணும். இப்போ ரிசர்வ்ல நிறைய அமௌண்ட் இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை வெளியில எடுத்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, சிலர் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணுவாங்க. சரி, இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 5 lakhs இதுல வந்து the bonus however is to be applied to the extent of rupees 2 lakh in payment of final call of rupees 40 per share on 5,000 equity shares. அந்த 5 லட்ச ரூபாயில 2 லட்ச ரூபாய் எடுத்து இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃபைனல் கால் மணி இன்னும் பே பண்ணல. ஓகே, ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, நீங்க ஃபைனல் கால் மணி பே பண்ண வேண்டாம், நாங்க ரிசர்வ்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது போக போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா இன்னொரு 3 லேக் ருபீஸ் இருக்கு. அதுக்கு வந்து நாங்க 30,000 போனஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ஷேரோட வேல்யூ 100 ருபீஸ். ஸோ போனஸ் ஷேர்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஈச் டு தி எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ அவங்க பே பண்ண வேண்டிய ஃபைனல் கால் மணியும் பே பண்ண வேண்டியதில்லை. அண்ட் அது போக அடிஷ்னலா 30,000 ஷேர்ஸும் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இதில் இது உங்களுக்கு அடிஷ்னல் ஒர்க்கிங் நோட்டு தான். இது வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் டோட்டல் ரிசர்வ் ஃபண்ட் யூட்டிலைஸ்டு வந்து 5 லேக் ருபீஸ். ஓகே, ஸோ இந்த 5 லேக் ருபீஸில் நான் கொஷனில் சொன்ன மாதிரியே 2 லேக் ருபீஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் அண்ட் 3 லேக் ருபீஸ் வந்து இஷ்யூ ஆஃப் 30,000 ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபைனல் கால். ஃபைனல் கால் இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் கால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி போடுவோம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம போடுவோம். ஸோ இங்கே ரிசீவ் பண்ண வேண்டியது, நான் எல்லா ப்ராப்ளம்லையும் இது கண்டிப்பாக சொல்லுவேன். லைக் இது கிச்சனில் இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். நடுவில் இருக்கிற டப்பா வந்து லைக் இது ஷேர் கேபிட்டல் பாக்ஸு. அதை சுற்றி இருக்கிற டப்பா ஒவ்வொன்றும் வந்து ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட்டு, ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால். அது மாதிரி இங்கே வந்து ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள 2 லேக் ருபீஸ் இருக்கணும். அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நடுவில் இருக்கிற ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் 2 லேக் ருபீஸை போடணும். ஸோ இப்போ ஃபைனல் காலில் இருக்க வேண்டிய அமௌண்ட்டு 2 லேக் ருபீஸ். அந்த 2 லேக் ருபீஸ் எங்கே போகணும் அப்படின்னா ஷேர் கேபிட்டலுக்கு போகணும். ஸோ இருக்க வேண்டிய அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு வேர் இட் ஹேஸ் டு கோ அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ஷேர் கேபிட்டலில் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இப்போ இந்த அமௌண்ட்டை ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனல் கால் அகெயின்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட். இப்போ யூஸ்வலாக நம்ம கேஷாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். பட் இங்கே வந்து நம்ம ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அந்த 2 லேக் ருபீஸ் எங்கே இருக்கு, ரிசர்வ் ஃபண்ட் பாக்ஸில் இருக்கு. ஸோ அந்த 2 லேக் ருபீஸ் எடுத்து வேர் இட் ஹேஸ் டு கோ, ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸுக்கு போகணும். ஓகே, ஸோ அதனால ரிசர்வ் ஃபண்ட்ல இருக்கிற 2 லேக் எடுத்து இந்த ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள போட்டிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி தான் இது. ஓகே, இட் ஹாஸ் பீன் அட்ஜஸ்டட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 லேக்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்டை கேபிட்டல் ஆக்குறாங்க. ஸோ அப்படி ஆக்குறப்போ ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே ரிசர்வ் ஃபண்டில் 3 லேக் ருபீஸ் இருக்கு. அது வந்து வேர் இட் இஸ் கோயிங், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் தான் போகுது. அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நவ் இட் இஸ் இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்ட் போனஸ் ஷேர்ஸ்.
ஸோ போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இங்க ரிசர்வ் ஃபண்ட்ல எடுத்த போனஸ் ஷேர்ஸ்ங்கிற பாக்ஸ்குள்ள போட்டிருக்கோம். இப்போ போனஸ் ஷேர்ஸ் பாக்ஸ்ல இருந்து எடுத்து ஷேர் கேபிட்டல் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கான என்ட்ரி தான் இது. நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது யூஸ்வலா வந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட்னு போடுவோம். பட் இங்க வந்து ரிசர்வ் ஃபண்டுன்னு போடுறோம். ஏன்னா ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து தான் அந்த அமௌண்ட் வருது. ஓகே, ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் வருது. அத வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோட போனஸ் ஷேர்ஸா நம்ம ரிசீவ் பண்றோம். ஓகே, இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பாக்ஸ் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இங்க கிரெடிட் பண்ணியிருக்கோம். இந்த 3 லேக் ருபீஸ் போனஸ் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இட் இஸ் கோயிங் டுவர்ட் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். ஸோ இவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரி. இவ்வளோதான் இந்த ப்ராப்ளமே. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 40 ருபீஸ் 5000 ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் என்னன்னா, அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 40 ருபீஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது. அத வந்து ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து எடுத்து அவங்க போட்டுட்டாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் பெல் பட்டன். அப்பதான் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.